யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அங்கிருந்து திக்ர் செய்து அங்கே தொழுது அங்கே சஜிதா செய்து அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வெளியே வந்து நமக்கும் கஷ்டகாலத்திலே என்ன சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான நபியின் வரலாற்றை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஈராக் பக்கத்திலே மௌசில் என்று ஒரு நகரம் இருக்கிறது. அந்த மௌசில் நகரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் நீனவா. நீனவான்னு சொல்கிறாங்க, நீனுவான்னு சொல்கிறாங்க. இந்த நீனவா என்ற நகர மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஹதரத் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிடுவோம். அதில் சஅத் இப்னு அபி வக்காஸ்னு ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. திருமிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கு, நசாயி ஷரீஃபில் இருக்குது. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது எதிர்த்த மாதிரி அதில் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு வர்றாங்க. பொதுவாகவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்தித்து கொண்டால் என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். மார்க்க அழகாக நமக்கு கற்றுத்தருது. அந்த சலாம் தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்மத்தை எல்லாம் அப்படி இறக்கிடும். பகை இருந்தாலும் கூட சலாத்தின் வழியாக அந்த பகையை கூட அல்லாஹ் மாற்றி விடுவான். எனவே தான் சலாம் சொல்லும் பொழுது முகம் மலர்ச்சியோட நல்லா சிரித்து முகத்தோடு சொல்லணும். நிறைய பேர் சலாம் சொல்லும் பொழுது மூஞ்சில் ஒரு 1/2 கிலோ இஞ்சி கடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சலாம்ங்கிறது அதுக்கு பேரே முகமலர்ச்சியோடு சலாம் சொல்ல வேண்டும். பாருங்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்தாப்புல வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சலாம் சொல்கிறாங்க. அவங்க பதிலே சொல்லலை. ஆனால் அவர் பார்க்குறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சஅதை பார்க்குறாங்க, ஆனால் பதில் சொல்லலை. மறுபடியும் சலாம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாங்க. நேரடியாக பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் பதில் சொல்லலை. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? போகிறார் மனுஷன் அப்படின்னு தலையை தட்டிட்டு போயிருப்போம். இவர் இது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிட்டார். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹுவை பற்றி அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக கம்ப்ளைண்ட் போகுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம எத்தனை பேரை கம்ப்ளைண்ட் பண்ணணும்? டெய்லி எத்தனை பேர் லிஸ்ட் இருக்கும் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக குற்றச்சாட்டு. யாரை பற்றி? ரசூலுல்லாஹுடைய மருமக பிள்ளையை பற்றி. ரசூலுல்லாஹுடைய மருமக உஸ்மான் போய் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கேட்டாங்க, உமர் கலீஃபா அவர்களே, இஸ்லாத்தில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கோ, ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கான்னு கேட்டாங்க. என்னங்க கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லையே. இல்லையே, நான் சலாம் சொல்கிறேன், என்னைய பார்க்குறாரு உஸ்மான், ஆனால் பதிலெலாம் சொல்லாமல் போகிறாங்களே, அதை கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் உஸ்மான் ரலியல்லாஹுவை பற்றி இந்த கம்ப்ளைண்ட் வந்தவொடனே உமர் ரலியல்லாஹு அவரை கூப்பிட்டு விட்டாங்க. அவைக்கு கூப்பிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுவை கூப்பிட்டு விசாரித்தாங்க. இந்த மாதிரி தோழர் சஅத் உங்களுக்கு சலாம் சொன்னாராமே, நீங்கள் பதிலே சொல்லலையாமே. ஹலீஃபா இல்லையே, அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலையே, நான் அவரை பார்த்த மாதிரி நான் நினைப்பில்லையே அப்படின்றாங்க. உடனே அவர் சொல்கிறார், சஅத் நான் சொன்னேன், ஒரு தடவை இல்லை 2 தடவை சலாம் சொன்னேன், நீங்கள் என்னைய பார்த்தீங்க, ஆனால் பதில் சொல்லலை. இல்லை, சத்தியமாக நான் அவரை பார்க்கவும் இல்லை, அவர் சலாத்தை நான் கேட்கவும் இல்லை. உஸ்மான் சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் சொல்கிறாங்க, சத்தியமாக நான் பார்த்தேன், அவருக்கு சலாம் சொன்னேன். 2 பேரும் சத்தியம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? கொஞ்சம் நேரம் நிதானமாக விட்டாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நிதானமாக விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பார்த்துருக்கலாம், அவரை நான் சந்தித்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் நான் என்னையை மறந்து இருந்தேன். சில நேரங்களில் கண்ணு திறந்துருக்கும், ஆனால் சிந்தனை வேறு எங்கேயும் இருக்கும், முன்னாடி காட்சிகள் நடக்கும். ஆனால் இதை நல்ல துல்லியமாக உணரணும்னு சொன்னால் டிரைவ் பண்ணிட்டு இருப்பார். கண்ணு திறந்தான் இருக்கும், ஆனால் முன்னாடி என்ன வருதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான சில நேரங்களில் தூக்கம் வரும். கண்ணு திறந்துட்டே தூங்குறியப்பா, அந்த மாதிரிலாம் காட்சிகளை பார்க்க முடியும் இல்லையா? பாருங்கள், உஸ்மான் சொல்கிறாங்க, நான் கண்ணு திறந்தான் இருந்துச்சு, அவர் என்னை சந்திச்சுக்கலாம், ஆனால் பார்க்காம நான் எனக்கு வேறு சிந்தனையில் இருந்தேன். என்ன சிந்தனை? ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிறாங்க. ஒரு நாள் நபி நாங்கள் சபையில் உட்காந்துருந்தோம், எங்கள்கிட்ட வந்தாங்க, எங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் அந்த சபை முடியும் பொழுது ஒரு துவா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், இந்த சபை முடியும் பொழுது உங்களுக்கு நான் ஒரு துவா சொல்லித் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேகமாக வெளியூரிலிருந்து ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு நபித்தோழர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அந்த கொஸ்டினுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வேகமாக எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. இப்போ நபிகிட்ட உடனே பேசுகிறதுக்கும் தயக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு துவா சொல்லித்தரான்னு சொன்னாங்களே, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி நான் பின்னாடியே போனேன், நபிக்கு பின்னாடியே போனேன். எந்த அளவுக்குன்னா நபியை முந்தவும் கூடாது, அதே நேரத்தில் நமக்கான பதிலும் கிடைக்கணும். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளேயும் போயிடக்கூடாது.
இந்த இடையில எப்படியோ போய் ரசூலுல்லாவை நான் சந்திச்சிட்டேன். என்ன உஸ்மான் இங்கே வந்திருக்கீங்க, என்ன காரணம் கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சபையில் உட்காரும்போது துவா சொல்லித்தானே சொன்னீங்க, அந்த துவாவை சொல்லலையே, அதை கொஞ்சம் சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. தேட்டத்தை பாருங்கள், ஆவலை பாருங்கள். சஹாபாக்களோடே இருக்கிறாங்க, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் புதுசு புதுசாக தனக்கு கிடைச்சிட்டே இருக்கணுன்ற அந்த ஆவலும் அந்த தாகமும் சஹாபாக்களை உயர்ந்த சீமான்களாக மாற்றியது. வாழ்க்கையில் தேடல் உள்ள மனிதன் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். எந்த துறையாக இருந்தாலும் தேடல் இருக்கணும். தேடல் இல்லை, அந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை ஆகி போயிடும். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே தோலை தட்டி கொடுத்து சொன்னாங்க, அதாங்க அந்த மீன் வயிற்றுல இருந்தார்ல ஒருத்தர் யூனுஸ், அவர் ஓதின துவா தான் அது அப்படின்னாங்க. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தார்ல யூனுஸ், அவர் ஓதிய துவாவை தான் நான் உங்களுக்கு சொல்லித் தருவதாக இருந்தேன். எந்த மனிதர் அந்த துவாவை படித்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் கொடுப்பான், அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவான் என்று ஹஜரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹுவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை சொல்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு, யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு. அந்த பழைய காட்சிகள்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி போய்கிட்டே இருந்துச்சு. அதை நான் பல நேரம் நினச்சி பார்க்குற உண்டுது. அதை நினச்சி பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அந்த காலத்துக்கே போயிடுவேன். கரண்ட்டில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு அதி அற்புதமான துவா என்று ஹஜரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க. இங்கே விஷயத்துக்கு வருவோம். ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்போ அந்த துவா ஓதுனாங்க? யூனுஸ் நபியின் வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது என்றால், அன்பான சகோதரர்களே, நீனுவா நகர மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அந்த மக்களுக்கு போய் மார்க்கத்தை சொன்னாங்க. எல்லா நபிமார்களையும் வெறுத்த மாதிரி, பிடிவாதம் பிடித்த மாதிரி, வரட்டு கௌரவத்தில் இருந்த மாதிரி அந்த நீனுவா நகர மக்களும் வரட்டு கௌரவத்தில் இருந்தாங்க. பிடிவாதம் பிடிச்சாங்க, உங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு நிராகரித்தாங்க. நாங்கள் எங்கள் பழைய கொள்கையில் தான் இருக்க போகிறோன்னு வம்படியாக சொன்னாங்க. ஆது கூட்டத்தை பார்த்துட்டோம், சமூது கூட்டத்தை பார்த்துட்டோம், ஷுவைப் நபியினுடைய கூட்டத்தை பார்த்துட்டோம், லூத் நபியினுடைய கூட்டத்தை பார்த்துட்டோம், நூஹ் நபியினுடைய கூட்டத்தை பார்த்துட்டோம் இல்லையா? இந்த கூட்டம்லாம் என்ன செஞ்சுது? அந்த நபியை வெறுத்துச்சு, பிடிவாதம் பிடிச்சது, நபிக்கு ஆப்போசிட்டாக இறங்குச்சு. ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்து 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 மக்களிடத்தில் அந்த இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லுகிறான், கிட்டத்தட்ட அந்த நகர மக்கள் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் இருந்தாங்க. ஒரு சின்ன நகரம் தான். அந்த சின்ன நகரத்தில் அந்த நகர மக்களுக்கான வழிகாட்டியாக தூதராக அல்லாஹ் யூனுஸ் நபியை அனுப்பினான். யஸீதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், அதாவது 1,00,000 அதை விட கொஞ்சம் கூட. அறிஞர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 1,70,000 மக்கள் தொகையை கொண்ட நகரம் அது. குறுகிய ஒரு பகுதி தான், கொஞ்சமான உள்ள மக்கள் வாழக்கூடிய வசிப்பட உரிய இடம்தான். ஆனாலும் அவங்க பிடிவாதமாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா நபிமார்களுக்குமே வரக்கூடிய ஒரு எண்ணம் தானே, சரி இவங்க கூட கடந்து மாரடிக்கிறதுக்கு பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. கிளம்பும் பொழுது அந்த நகர மக்கள்கிட்ட பார்த்து சொன்னாங்க, நீங்கள் பிடிவாதத்தோட இருமாப்போட இந்த மாதிரி ஒரு விதமான இறுக்கத்தோடு இருக்கிறீங்க, இதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதா இல்லை, குறித்து வச்சுக்கோங்க, இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு தவணை, 3ஆவது நாள் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிடும். எப்போ இந்த நபியாக இருக்கக்கூடிய என்னை நீங்கள் வெறுத்தீர்கள், என் மீது நீங்கள் கோபம் கொண்டீங்க, நான் சொல்கிறத கேட்கலையோ, குறித்து வச்சுக்கோங்க, 3 நாள் தான் உங்களுக்கு இறைவனின் வேதனை இறங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கிளம்பிட்டாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கிங்க, அடிப்படையாக நபிமார்கள் என்றால் உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ கிடையாது. நீங்களோ நானோ நம்ம மனசில் என்ன தோணுதோ செய்யலாம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம், சில நேரங்கள் அது ஃபெயிலியர் ஆயிரும், நினைப்போம் போகணுன்னு, ஆனால் அது போக முடியாத சந்தர்ப்பத்தில் கொண்டு நிப்பாட்டிடும் இல்லையா? நம்ம நினச்சதை செய்வோம், யாருக்கும் நாம் அடிமை கிடையாது. அவர் சொல்லது தான் செய்யணும், அவர் சொல்கிற மாதிரி தான் நான் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் நபிமார்களை பொறுத்தவரைய ஒரு ஊருக்கு வந்தாலும் சரி, ஊரை விட்டு வெளியேறினாலும் சரி, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரணும், வந்தால் தான் போகணும். இந்த யூனுஸ் நபி அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அல்லாஹ் சொல்லணும் நீங்கள் போங்க. ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னானா, கப்பல் கட்டியாச்சா கிளம்புங்கன்னு சொன்னானா? லூத் நபியை பார்த்து சொன்னானா, நீங்கள் கிளம்புங்க, இந்த நைட்டோட நைட்டாக நீங்கள் காலி பண்ணிங்கன்னு சொன்னானா? அல்ல. ஹூத் நபியை பார்த்து சொன்னானா? சாலிஹ் நபியை பார்த்து சொன்னானா? எல்லா நபியை பார்த்து சொல்லலாம்ல, நீங்கள் கிளம்பிடுங்க, உங்களோட ஈமான் கொண்ட மக்களை கூட்டு நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் இருந்த இந்த பகுதிக்கு வேதனை வரப்போதும் சொன்னான். யூனுஸ் நபி அந்த உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. சரி, கிளம்பி என்ன ஆனாங்க அடுத்த கதையை பார்ப்போம். 3 நாள் கெடு கொடுத்தாங்கல்ல, இந்த 3 நாள் கெடு கொடுக்க 3ஆவது நாள் அந்த ஊரில் அப்படி மேகங்கள் எல்லாம் கருக்குது, ஒரு விதமான காற்றடிக்குது. அதுவரை அவங்க பார்க்காத அளவுக்கு உண்டான ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி வருது. இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா யூனுஸ் சொல்லிட்டு போனாரே, நம்ம தானே பிடிவாதம் பிடிச்சோம்,
பாருங்க, அல்லாஹ்வுடைய வேதனை வந்து வரப்போவது போல தெரியுது. இனிமேலும் நம்ம தௌபா செய்யட்டி, இனிமேலும் அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்காட்டி இந்த வேதனையை நம்ம கரிஞ்சே போயிடுவோம். வாங்கடா எல்லாரும் மொத்த ஊர் ஒன்று சேர்றாங்க. ஊர் மொத்தமும் வந்தாங்க. சின்னவங்க வந்தாங்க, பெரியவங்க வந்தாங்க, குழந்தைங்க வந்தாங்க, இளைஞர்கள் வந்தாங்க, வயதில் முதிர்ந்தவர்கள் வந்தாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதாவது வந்து உயிரினங்களை கூட்டு வந்தாங்க. ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாத்தையும் கூட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு மைதானத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு அழுக ஹதீஸில் வருது, வரலாற்றில் வருகிறது. அவர்கள் அழுத அழுகை நாலாபுரத்திலும் இருந்த மலைகளில் பட்டு எதிரொலித்தது. அப்படின்னா எப்படி அழுதுருப்பாங்க பாருங்க. அந்த அழுகையின் சத்தம் நாலாபுரத்தையும் சுற்றி இருந்த அந்த மலைகளில் பட்டு அப்படியே எதிரொலித்தது. அழுது, இறைவா எங்களை நீ மன்னிக்காட்டி நாங்கள் அழிஞ்சோம், நீ எனக்கு மன்னிப்பு கொடுக்காட்டி நாங்கள் அம்பிட்டு தான், இதோட கதை எங்களுக்கு க்ளோஸு, என்னை எங்களை மன்னிக்கணும் என்று ஒட்டுமொத்த ஊரும் இறங்கி கதறியது. கருணையே உருவான அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு மேலே நிற்குமா அல்லது அவனுடைய வேதனை மேலே நிற்குமான்னா, ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், கலபத் ரஹ்மி அல் கலப, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை மிகச்சிரும். ஒரு அடியார்கள் மீது நான் வந்து கோபப்படணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா அந்த மாதிரியான வேலைலாம் செஞ்சு வச்சிருப்பான் அவன். ஆனால் அவன் 2 சொட்டு கண்ணீர் விட்டான்னா நான் என் கோபத்தை மறந்து அவன் மேலே கருணை காட்ட ஆரம்பிச்சிருவேன். என் கருணை மிகைச்சு போயிடும். இவங்க அழுத அழுக, இவங்க போட்ட கூப்பாடு அல்லாவையே கரைய வைத்து விட்டது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இதுவரை எத்தனையோ சமுதாயம் வேதனையை பார்த்துருக்கு, அழிஞ்சு போயிருக்காங்க. வேதனை வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவங்க கதை க்ளோஸு. ஆனால் இல்லா கௌம யூனுஸுடைய அந்த சமுதாயத்தை தவிர அவங்க ஈமான் கொண்டுட்டாங்க. அந்த வேதனையை பார்க்குற நேரத்தை ஈமான் கொண்டாங்க. பொதுவாகவேங்க தௌபாக்கு எதுவரை வாய்ப்பு சொல்லுங்க பார்ப்போம். எதுவரை வாய்ப்பு? சக்கராத்து வரை வாய்ப்பு. சக்கராத்துனா என்ன? தொண்டைக்குள்ள அந்த உயிர் ஊசலாடக்கூடிய நேரம். நீங்கள் மௌத்தா போகிறவங்களுக்கு பக்கத்தில் இருந்து பாருங்கள், தெரியும். இந்த பகுதி ஒரு விதமான அந்த இடத்துலேருந்து ஒரு விதமான 2-3 சத்தம் வரும். அந்த மரணத்தின் நெருக்கத்தில் வரும். அதுதான் சக்கராத்தினுடைய கடைசி நிலை. அதுக்கு பின்னாடி ரூஹ் கைப்பற்றப்பட்டுரும். ஒரு விதமான சத்தம், அதுவரை அந்த சத்தம் வந்திருக்காது. அதுதான் சக்கராத். அந்த நிலையை மனிதன் அடையும் வரை தௌபா செய்யலாம். அதுவரை தௌபா செய்யலாம், அல்லாஹ் ஏற்றுக்கிறான். எப்போ சக்கராத் வந்துருச்சோ அதுக்கு பின்னாடி நினச்சா முடியாது, கதை ஒன்றும் கதைக்கு உதவாது. அதே மாதிரி வேதனை வரையே தப்பிச்சாங்க. வேதனை வந்துருச்சுன்னா அழிச்சிடும். அதுதான் சமுதாயத்தில் அல்லாஹ் கொடுத்துருக்கிறது இதுக்கு முன்னாடி. ஆனால் யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தை தவிர அவங்க வேதனையை பார்த்தாங்க கண்ணுக்கு முன்னாடி, அழுது கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த வேதனையை அப்படி திருப்பிட்டான். வந்த வேதனையை பார்த்து அது தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அது திரும்பி விட்டது. இது யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்துக்கு மட்டுமே கிடைத்தது. சரி, யூனுஸ் நபியினுடைய சமுதாயம் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ யூனுஸ் நபி என்ன ஆனாங்க? கோச்சிற்கு போனாங்களா இல்லையா? உங்களோட இருந்து மாரடிக்கிறதுக்கு நான் கிளம்புறேன்னு போனாங்களா? அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி போயிட்டாங்களா? கிளம்புனாங்க, நேராக போனாங்க. ஒரு கப்பல் இருந்துச்சு, ஏறிட்டாங்க. கப்பலில் ஏறினாங்க, பயணிச்சாங்க, போய்கிட்டே இருந்துச்சு கப்பல். ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்தவுடன் அந்த கப்பல் நீரிலே அங்கும் இங்கும் திக்கு முக்காடியது, அலசி தள்ளியது. காற்று வேகமாக வீச வீச ஒரு விதமான அந்த கப்பல் அந்த மொத்தம் முங்கிருமோன்னு பயம் ஏற்பட்டு போச்சு. மாலுமிகள் அறிவிப்பு செஞ்சாங்க, பேசஞ்சர்ஸை தவிர்த்து பொருட்கள் இருந்தால், ஜாமான்கள்லாம் இருந்தால் எல்லாத்துக்கும் வெளியே எரிஞ்சிருங்க, லோடு அதிகமாகிடுச்சு போட தெரியுது, முங்கி போயிடும், நிலைமை சரியில்லை. எல்லாத்தையும் தூக்கி மக்கள் என்ன உயிர் இருந்தால் போதும், பொருள்லாம் என்னத்துக்கு, வீடெலாம் என்ன செய்யறது, உயிர் வாழ்ந்தால் போதுன்ற அந்த இனப்பில் எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் போச்சு, மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆட்டை நிற்கலை, அங்கே ஏற்பட்ட அந்த அலை நிற்கலை. இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. வேற வழியே இல்லை. சில பேர் கடலில் குதிச்சாகணும், சில பேர் இறந்து போனாதான் மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்ற முடியும். யார் வருவா? ஜாமானை தூக்கி போட்டுருவாங்க, இருக்கக்கூடிய உடைமைகளை தூக்கி எரிஞ்சிருவாங்க. சரிப்பா, 20 பேர் இருக்கீங்க, ஒரு 5 பேர் கடலில் குதிச்சு செத்து போயிருங்க, நாங்கள் 15 பேர் காப்பாற்றிக்கிறோம், நாங்கள் எங்களை உயிரை காப்பாற்றிக்கிறோம். அந்த 5 பேர் யாருன்றது தான் கேள்வி. 15 பேர் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த 5 பேர் யார், அதான் கேள்வி. இப்போ இப்படி ஒரு அறிவிப்பு வருது. இப்போ என்ன செய்யலாம்? வேற வழி இல்லை, குலுக்கி போடலாம், பேரை எழுதி குலுக்கி போடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் பேர் எழுதப்பட்டது. எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டது, குலுக்கி வீசப்பட்டது. அந்த இடத்துல ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்தவுடனே எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்களாம் கப்பலில், இவரை போட வேண்டாம், பார்க்குறதுக்கு நல்ல மனுஷனாக இருக்கார், ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறார், இவரை பார்க்குறதே ஒரு புண்ணியமாக நமக்கெல்லாம் தெரியுது. சில பேரை பார்த்தாலே உட்காந்து பேசணும்னு தோணும்,
சில பேரை பார்த்தாலே அவங்களோடு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நட்புறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பு வரும். சில பேரை பார்த்தாலே அவர்களோடு கொஞ்ச நேரம் உட்காரலாமா நினைப்பு வரும் இல்லையா? அப்படியான தோற்ற பொழிவும் அப்படியான ஒரு விதமான சாந்த சொரூபத்தையும் அல்லாஹ் யூனுஸ் நபிக்கு கொடுத்துருந்தான். மக்கள்லாம் சொன்னாங்க அவர் வேண்டாம், இன்னொருக்கு குளிக்க போடுங்க. இன்னொருக்கு குளிக்க போட்டாங்க. அதே மாதிரி 2வது பேர் வருது யூனுஸ் நபியுடைய பேர். 3வது குளிக்க போட்டாங்க. 3வது ஹஸரத் யூனுஸ் நபியுடைய பேர் வருது. அப்போ யூனுஸ் நபி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு இது, அல்லாஹ்வுடைய உத்தரவு, நான் இந்த கப்பலிலிருந்து இறங்க வேண்டும் என்பது. எனவே கப்பலும் கப்பலில் இருக்கக்கூடிய மக்களும் சேஃபாக நீங்க பயணிங்க, அல்லாஹ் என்னையை பாதுகாத்துக்குவான், அல்லாஹ் எனக்கான ஏற்பாட்டை செய்வான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கே கடலுக்குள்ளே குதிக்கிறார்கள். கடலுக்குள்ளே குதிக்கும் பொழுது அது நாள் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான மீன் ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை வாயை திறந்து அவர்களை உள்ளே இழுத்து கொண்டது. இங்கே வரலாற்றில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. மீனுக்கு அல்லாஹ் வஹி கொடுத்துருந்தானா, அல்லாஹ் தேனுக்கு வஹி கொடுத்ததாக சூரா நஹலிலே அல்லாஹ் பதிவு செய்ய இல நஹலி, தேனுக்கு நாம் வஹி கொடுத்தோம் என்கிறான். தேனுக்கு வஹினா தேனுக்கு வழிகாட்டினான்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த மீனுக்கு அல்லாஹ் வஹியின் மூலமாக பேசினானா. ஒருத்தர் வருவார், அவர் என்னுடைய அடியான், நீ பாட்டு கடிச்சு சாப்பிடக்கூடாது, அவருடைய எலும்பை தோலை கூட டேமேஜ் பண்ணிடக்கூடாது, பத்திரமா அவரை சேஃபாக நீ வந்து பார்த்துக்கணும் என்று மீனிடத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டானாம். போனார்கள் உள்ளே. ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே போகிறார்கள். எத்தனை நாட்கள் இருந்தார்கள்? 3, 7 என்று பல அறிவிப்புகள் இருந்தாலும் சற்றேறக்குறைய 40 நாட்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. 40 நாளும் என்ன செய்தார்கள்? அந்த மீன் என்ன செய்தது? அவர்களை வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொண்டு கடல் முழுக்க சுத்தியது, கடல் முழுக்க சுத்தி சுத்தி காண்பித்தது. ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே உலகத்திலேயே இந்த நபியை தவிர வேற யாராலையும் இப்படி ஒரு இடத்துல இருந்து இபாதத் செய்ய முடியல. பாருங்க, நம்ம பள்ளிவாசலில் தொழுகிறோம், வீட்டில் திக்ர் செய்கிறோம், காபால போய் தவாப் செய்கிறோம், மதினால போய் தொழுகிறோம், உலகத்தில் பறந்து விரிந்தப்பட்ட இடத்துல வந்து நிறைய பள்ளிவாசல் இருக்குது, மாஸ்க்கு போய் தொழுகிறோம். யாராவது மீன் வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்து தொழுதுருக்குமா? யாராவது கடலுக்குள்ளே இறங்கி உள்ளே போய் மீன் வைத்து ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான். எப்படி அவர்கள் திக்ர் செய்தார்கள்? எதனால் அந்த எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது? அந்த மீன் சுற்றி சுற்றி காமிச்சது. கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்துச்சான். யூனுஸ் நபி கேட்டாங்களாம், இந்த வாயில்லா ஜீவன்களே, அறிவில்லாத இந்த மீன்களே, அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது 6 அறிவை கொடுத்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, நம்ம அவன் நினைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த தஸ்பீஹ் தான் லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ர் தான் செஞ்சாங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்தார். அந்த தஸ்பீஹ் மட்டும் அவர் செய்யவில்லை என்றால் லபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், உலக அழிவு நாள் வரை அவர் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பாருன்றான். அந்த தஸ்பீஹ் தான் அவரை வெளியே கொண்டு வந்துச்சு. இருளுக்குள்ளே இருந்தால் என்ன இருள் இருந்தார்? முதல்ல அவர் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கார், அது ஒரு இருள். 2வது கடலுக்குள்ளே இருக்கிறார், அது ஒரு இருள். 3வது அவர் ராத்திரியில் தான் கீழே விழுகிறார். இந்த 3 இருளுக்குள்ளே அவர் சிக்கி இருந்தார் என்று ஹஸரத் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. யூனுஸ் நபியை பற்றி வல்ல அல்லாஹ் ரொம்பவும் ஸ்லாகித்து பேசக்கூடிய வசனம் இது. அவர் தஸ்பீஹ் செய்தார், அவர் நம்மை துதித்தார், நினைவு கூறினார் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர் நினைச்சாரா? அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை நினைக்கவே இல்லையா? கிடையாது. முன்னாடி பல சமயங்களில் அல்லாஹ்வை அவர் நினைத்து கொண்டிருந்ததுனால்தான் அவருக்கு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் அவரை நினைத்து பார்த்தான். அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீ சந்தோஷமா இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, ஆனந்தமா இருக்கும் பொழுது, நல்லா இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நிறைய கேட்டு நிறைய பேசிட்டு அவனிடத்தில் நிறைய தஸ்பீஹ் செஞ்சிரு. நீ உனக்கு ஒரு கஷ்டம் வரும்ல, உனக்கு ஒரு சிரமம் வரும்ல, உனக்கு ஒரு நெருக்கடி வரும்ல, அப்போ நீ கேட்காமலே அல்லாஹ் கொடுப்பான். நீ நல்லா இருக்கும் போது நீ கேட்டுட்டன்னா, நீ கஷ்டப்படும் பொழுது கேட்காமையே அல்லாஹ் உனக்கு தருவான். அப்படி ஒரு விஷயத்தை நீ கையில் எடுத்துக்கொள் என்றார்கள் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த கஷ்டத்தில் மட்டும் கேட்கல, கஷ்டத்துக்கு முன்னாடி இருந்தே அல்லாஹ்வை நினச்சிட்டு இருந்தாங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன தெரியுமா? கஷ்டத்தில் மட்டும்தான் கேட்போம், கஷ்டம் வந்தால் தான் அல்லாஹ்வை நினைப்போம், சிரமங்கள் வந்தால் தான் அவனை நாம் தொழுவோம், நெருங்குவோம். நமக்கு ஏதாவது நெருக்கடி என்றால் தான் அவனை பிடித்து கொண்டு இறுக்கமாக நாம் அவனை விடமாட்டேன் என்று உறுதியோடு நிற்போம். அப்படி அல்ல, அதற்கு முன்பிருந்தே நாம் அவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு யூனுஸ் அந்த திக்ரை ஓதுனாங்களா, மலக்குகள் அல்லாஹ்ட்ட பேசினாங்களாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. மலக்குகள் அல்லாஹ்ட்ட பேசினாங்களாம், யா அல்லாஹ், ஒரு புதிரான இடத்திலிருந்து அறிமுகமான குரல் ஒன்று கேட்கிறதே. இடம் எந்த இடம் தெரியல, இடம் வந்து மாலுமா இல்லை, புதிராக இருக்குது.
ஆனால் கேட்ட குரல் மாதிரி இருக்குது, யாருடைய குரல்னு கேட்டாங்களாம். இப்போ அல்லாஹ் சொன்னானா, இது யாரும் இல்லை, என்னுடைய அடியார் யூனுஸுடைய குரல். ஓ, யூனுஸுடைய குரலா? யா அல்லாஹ், ஏன் அவர் எங்கே இருக்கிறாரு? இந்த மாதிரி மீன் வயிற்றுல இருக்காரு, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாரு. அவருக்கு ஒரு பாடம், அவருக்கு ஒரு படிப்பினை, அதை வச்சு ஒட்டுமொத்த உம்மத்துக்குமான பாடம் அது, அதனால் மீன் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ மலக்குகள்லாம் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, யா அல்லாஹ், தன்னுடைய வளமான நாட்களிலே தன்னுடைய வழக்கமான செயலாக நல்ல அமல்களை செய்து உன்னை துதித்து உன்னை வணங்கி வழிபட்டாரே, அந்த காரணத்துக்காவது இந்த கஷ்டத்திலே அவர் நீ வெளியேற்றக்கூடாதா? நல்லா இருக்கும் பொழுது நல்ல வாழ்க்கையில் நிறைய உன்னை நினச்சி பார்த்துருக்காருல்ல, அதுக்காக வேண்டி அவரை நீ வெளியே கொண்டு வரக்கூடாதா என்று மலக்குகள் ரெக்கமெண்ட் பண்ணாங்களா அல்லாட்ட. அல்லாஹ் அந்த மலக்குகளுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு யூனுஸ் நபியை 40 நாளைக்கு பின்னால் மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். வெளியே வந்தவுடன் எப்படி இருந்தார்கள்? இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு பறவையினுடைய சிறகை பிச்சு போட்டால் எப்படி இருக்கும், பறக்க முடியாமல் கூனி குறுகி அப்படி இருந்தார்கள். அல்லாஹ் அங்கேயும் பாதுகாப்பதற்கு வெள்ளரிக்காய் மரத்தை நரவைத்தான், அந்த மரத்தின் நிழலை கொடுத்தான், அவர்களுக்கு உணவை கொடுத்தான். எங்கிருந்தோ ஒரு ஆடு வருமாம் தினசரி, வந்து காலையிலும் மாலையிலும் யூனுஸ் நபிக்கு பாலை கொடுத்துவிட்டு அப்படியே போகுமார். அப்படியே அங்கிருந்து அல்லாஹு தஆலா மறுபடியும் அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால். அதற்கு பிறகு ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு போய் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இங்கே நமக்கான முக்கியமான பாடம் என்னவென்றால், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹினுடைய உத்தரவு வருவதற்கு முன்னால் போனதனால் அல்லாஹ் அவர்களை சோதித்தான். அந்த சோதனையில் வெற்றியை கொடுத்தான். அந்த சோதனையை அவர்கள் பொறுத்திருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வை மறக்காமல் இருந்தார்கள். நமக்கும் கஷ்டங்கள் வருகிறது, வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருகிறது, வாழ்க்கையில் அடுத்தடுத்தான சோதனைகள் வருகிறது. அந்த நேரத்திலே மனம் தளர்ந்து விடாமல், எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு துணையாக நிற்பான், அவன் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டான் என்கின்ற நம்பிக்கையோடு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதின இந்த கலிமாவை நாமும் ஓதினால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வுடைய துவா செஞ்சு அப்படி அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். என்ன வார்த்தை யார் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்கள். அதுதான் யூனுஸ் ஓதினார்ல அந்த வார்த்தை. சரி, அவருக்கு தானே அல்லாஹ் அதை கபூல் செஞ்சான், எங்களுக்கெல்லாம் கிடைக்காது, எங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறது நீங்கள் கவனிக்கலையா? அவரை நம்ம காத்தோம், அதே மாதிரி கதாலிக்கு நுஞ்சில் மூமினின், மூமின்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்போம் அல்லாஹ் சொல்கிறான குரானில், அதை நீங்கள் கவனிக்க வேண்டாமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆக யூனுஸ் நபியின் வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாக இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற கலிமா இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நெருக்கடி நிலைகளில், கஷ்டங்களில், சோதனைகளில் வைராக்கியமான நம்பிக்கையோடு கொஞ்சமும் நம்பிக்கை தளராமல் வாழ்ந்த, மீன் வயிற்றுக்குள் இருந்தும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருந்த யூனுஸ் நபியை போன்று நாமும் வாழ வேண்டும். அதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பெரிய பாடம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.